சுபா சமையல் வீட்டில் இலந்த பழத்தை வச்சு ஊறுகாங்க. இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். பழுத்த இலந்த பழம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த பழத்தை வச்சு தாங்க நாம் இலந்த பழ ஊறுகாய் செய்ய போகிறோம். இலந்த பழ ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான பொருட்களோட அளவுகளை இலந்த பழ ஊறுகாய் செய்யும்போது சொல்கிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு வறுத்தரலாம். எண்ணெய் ஊற்றாமலே வறுக்கணுங்க. பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பெருங்காயத்தையும் மிளகாவும் வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் இலகலாக இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தை இப்படி உருட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எந்த பொசிஷன்லையும் பிக்காமல் எடுத்துக்கலாங்க. அந்த மெத்தடு தான் நான் யூஸ் பண்ணேன். பாருங்கள். அடுத்தது மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 25 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குண்டு மிளகாய் இல்லைன்னா சாத்தூர் மிளகாய் கூட எடுத்துக்கலாங்க. இது பொன்னீரை வந்தோடனே இதையும் எடுத்துடலாம். மிளகாவை செவந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா இதை அப்படியே கொடக்கல்ல போட்டு பொடியாக இடிக்கணுங்க. இலந்த ஊறுகாவை கொடக்கல்ல தாங்க இடித்து செய்ய போகிறேன். மசாலா பொருளை கொடக்கல்ல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வலிச்சு சேர்த்துக்கணுங்க. அது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கணுங்க. இடிக்க ஆரம்பிச்சிடலாம். இடிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குங்க. செம்ம வாசனை. இந்த மாதிரி இடித்து செஞ்சால் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால மிக்ஸியில் இடிக்காமல் இடிக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா இடிப்பட்டுடுச்சு. அடுத்தது இலந்த பழத்தை சேர்த்துடலாங்க. கால் கிலோ இலந்த பழத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கணுங்க. இடிச்சிட்டு கொட்டையெல்லாம் அப்படியே எடுத்துடணும். நல்லா அடுத்தது சாரணியால் நல்லா கிண்டி விடணுங்க. கரண்டியால் மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்லா இடிபட்டுரும். பாருங்கள், பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல. இலந்த பழ ஊறுகாய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. இதை அப்படியே அடுத்தது கிளறி விட்டுறேன். நல்லா கொட்டை உடையாமல் இடிச்சுக்கிட்டு இந்த கொட்டையை பூரா எடுத்துடணுங்க. கொட்டை வாயில் தண்டுப்படுங்கிறதுனால கொட்டையை தனியாக எடுத்துடணும்.
வரைக்கும் இழந்த பழத்தில் ஊறுகாய் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க. இதை அப்படியே வலிச்சு எடுத்துடலாம். இழந்த பழம் நல்லா மசிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. கொட்டையை எடுக்க முடிஞ்சால் கூட எடுத்துடலாம், இல்லாட்டி அப்படியே போட்டு கூட ஊறுகாய் செய்யலாங்க. எப்படி எடுக்க முடியுது என்னன்னு பார்க்குறேன். முடியலைன்னா அப்படியே சேர்த்து ஊறுகாய் செஞ்சிடலாம். எந்த பொசிஷனில் இருக்குன்னு தெரியல, அதனால சொல்கிறேங்க. இதை அப்படியே கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அப்படியே எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். இழந்த கொட்டையை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது ஊறுகாய் செய்யலாம் வாங்க. அடுத்தது அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போகுதுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்ச இழந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுத்தது புளிக்கரைசலை சேர்த்துடலாம். எதையுமே கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம செய்கிறதுல கொஞ்சம் இஷ்டம் இருக்கணும். அப்போ செய்யும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா தான் வரும். ஊறுகாய் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, குபேரனுக்கும் பிடிக்கும். அடிக்கடி செஞ்சிங்கன்னா குபேரன் நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டாருங்க. அடுத்தது உடச்சி வச்ச 1.5 அச்சு வெல்லத்தையும் சேர்த்துடலாம். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? வெல்லம் கரைஞ்சோடனே அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ஊற்றுன எண்ணெயெல்லாம் இழந்த பழம் ஊறுகாய் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குல்ல, சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. திருவாரூர் சுபா சமையலோட ஐடியாங்க அது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் ஊறுகாய் போட்டிருப்பீங்க. இழந்த பழத்தில் சீசன் டைமில் தான் கிடைக்கும் இழந்த பழம். அந்த டைமில் போட்டு வீட்டில் குஷிப்படுத்துங்க செஞ்சு. இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.